Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Happy birthday, dear Appa. Happy birthday to you. ஆன்லைனில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இதுக்கு என்ன பாட்டு பாடணும்? முறைப்படி மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கத்தரு அப்படின்னு பாடணும் இல்லைங்களா? ஆனால் நம்ம பெர்க்மான்ஸ் ஐயா தந்தை அப்படின்றதுனால நம்ம என்ன பாடணும்? நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். ஐயாவோட பாட்டு தான். ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். அன்பு பிரியமானவர்களே, குடும்பங்களை தேடி நம்முடைய தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா, புரியும் பைபிளை வச்சு கேக்கு மாதிரி அதை செய்து அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா 76வது பிறந்த நாள் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கேக்கை வெட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த கேக்கை வெட்டினது சரியா தவறா இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வளர்ந்து வருகிறதான இளைய தலைமுறைகளுக்கு இவங்க செய்கிறதான இந்த கேக்கு பைபிளை மாதிரி செய்து அதை வெட்டி உண்ணுகிறது சரியானதா சொல்லுங்கள்? ஏன்னா இன்றைக்கி ஏன் இப்படி போயிட்டு இருக்குது? ஏன் இன்றைக்கி இப்படி பெர்க்மான்ஸ் ஐயா இப்படி இந்த ஒரு பைபிளை ஒரு கேக்காக வெட்டுறாங்க. வெட்டுக்கிற போது அதை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ அந்த பைபிளை கிழிச்சு போட்டாவே தேவன் அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறார். இந்த மணிப்பூர் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே சென்னையில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவ மத பெரிய போதகர்களும் சேர்ந்து இந்தியா தேசம் மேப்பை வரைஞ்சி அதில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி அதில் இவங்க நின்று ஜோம் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி பைபிளை ஒரு கேக்காக செய்து அதை வெட்டி உண்கிறார்கள். இப்போது நம்மளுடைய ஐயாவுக்கு என்ன செஞ்சிருக்கு? நெஞ்சு அடைச்சிருக்கா? பைபிளை கிழிக்கிற தப்பு, பைபிளை எரிக்கிற தப்புன்றவங்க எதுக்கு பைபிளை கேக்காக செய்து அதை வெட்டி சாப்பிட்றீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு வீடியோ நான் போடுறேன். ஒரு ஏழை மாணவன் இருக்கிறான், அவன் ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பையன். அந்த பையனுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்க. மக்களே, நம்மளுடைய தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபி. அது பார்த்தீங்கன்னா சூலாங்குறிச்சி கிராமம். அதில் ஒரு பெட்ரோல் பேங்கில் வேலை செய்கிறார். அந்த பெட்ரோல் பேங்கில் தான் அவர் வேலை செய்கிறார். ஆமாம், பெட்ரோல் பேங்கில் தான் வேலை செய்கிறார். இந்த ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தம்பி, ஒரு உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கி இந்த கேக்கை ஃபாதர் பெர்க்மான்ஸ்ன்றவர் பைபிள் வச்சு என்ன இருக்காரு, கட் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு இளைய சமுதாயம் அதெல்லாம் வளரக்கூடியதான ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்கள போயிட்டு ஒரு வளர்ச்சிக்குள்ளே ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பாட்டுக்கு ஒரு பைபிள் கேக்கு மாதிரி செஞ்சு அதை வெட்டி அதை கொண்டாடுறாங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? நீ கேக்கில் விட்டுருக்கியா? நீ இல்லைங்க சார். சத்தமாக பேசு. கேட்குங்க சார். கேக்கெல்லாம் விட்டுருக்கியா? இல்லைங்க சார். இப்போ பர்த்டே கொண்டாடிருக்கியா? இப்போ பாக்கெட்டில் பாருங்கள் எத்தனை ஃபேனாக இருக்கும். எத்தனை 1 2 3 எத்தனை ஃபேனாக வச்சுருக்கா பார்த்தீங்களா? இவர் பார்த்தீங்கன்னா கேக்கு ஒன்றும் கொண்டாடல. இல்லைங்க சார். நீ பர்த்டேலாம் கொண்டாடினியா? இல்லைங்க சார். நான் சார் இப்போ பர்த்டே கொண்டாடுறேன். பர்த்டே கொண்டாடிடலாமா? கேக்கு ஒரு 5 கிலோ வாங்கி நம்ம வெட்டி கொண்டாடிடலாமா? அதை சொல்லு. கொண்டாடுங்க சார். கொண்டாடுன்னா இந்த இடத்துல ஒரு டேபிள் போடணும். டேபிள் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும். அதை புரியுதா? பர்த்டே கேக் ஒன்று வீட்டில் சார் நான் ரெடி பண்ணேன் சார். ரெடி பண்ணேன் சார். ரெடி பண்ணுறியா? பண்ணுவேன் சார். இப்போ இங்கே கொடுக்கலாமா? கேக்கு அறையில் வெளியே போய் கொடுக்கலாமா? இங்கே போய் சார் பங்களே கொடுத்துடலாமா? சரி, அதனால் இங்கே பாரு கோபி. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோவேன், இருங்க. இன்னைக்கு ஒரு கேக்கு வெட்டணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் நிறைய பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால் பார்த்துக்குவோம் இல்லையா? அப்போது ஒரு கேக்கு வெட்டணும்னா அவ்வளோ கஷ்டப்படுறது இல்லையா? உன் பர்த்டேக்கு ஒரு கேக்கு 5 கிலோ வாங்கி இங்கே பாரு. ஒரு கேக்கு ஒரு 5 கிலோ வாங்கி ஒரு கேக்கு வெட்டுறோம். பிறந்தநாள் இன்னைக்கு மொத்த கொடுத்துறாரா? சொல்கிறேன். இங்கே உன் பிறந்தநாள் என்னைக்குடா? யார் போனா எனக்கு தெரிஞ்சு சார். உன் பிறந்தநாள் அவனுக்கே தெரியலையா? உனக்கே தெரியலையா? நாளைக்குன்னு சொல்ல
நாளைக்கு சார். நாளைக்கு தானா? சரி, நாளைக்கு நம்ம கோபி அவர்களுக்கு ஒரு கேக்கை வெட்டிடுவோம். சரி, அப்பாட்ட கேட்டு என்னைக்கு பிறந்த நாள் கேட்டு ஒரு கேக்கை வெட்டிடுவோம். அன்பு பிரியமான சகோதரர்களே, ஏதோ ஜான் ஜபராஜ் செய்திருந்தால் பெரிய ஒரு புரட்சியை வெடிச்சிருக்கும். ஒரு ஜஸ்டின் இதை செஞ்சிருந்தால் ஒரு புரட்சி வெடிச்சிருக்கும். ஒரு பாலசேகர் செய்திருந்தால் புரட்சி வெடிச்சிருக்கும். இது எங்கே ஒரு வயதான ஒரு தந்தை, 76 வயசு ஆச்சு, அவருக்கு புத்தி இல்லை இல்லையா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வளர்ந்து வருகிறதான இளைய சமுதாயம் இந்த மாதிரி ஒரு கேக்கை ரெடி பண்ணி இனிமேட்டு வாங்கி கையில் காலில் போட்டு மிதித்து அதை வெட்டினாங்கன்னா அது ஆணுடைய சாபம் இப்படியா இருக்கிறது? ஏங்க இந்த மாதிரியெல்லாம்? இதுக்கு இப்பயும் சொல்கிறேன், தேவனுடைய வேதத்துலேயும் தேவனுடைய பைபிள்லையும் விளையாடாதீங்க. விளைவு பயங்கரமாக இருக்கும். தயவுசெய்து நம்முடைய பெர்க்மன்ஸ் ஐயாவுக்காக என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் செய்த தவறு அதை மன்னிக்கப்படணும். இனி அது எவனோ பைபிள் மாதிரி செஞ்சு கேட்க செஞ்சு எவனும் அதை வெட்டக்கூடாது. அதற்காக தயவுசெய்து எல்லாம் ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றி வைக்கிறோம். மாரடைப்பு ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் செய்கிறதான இந்த ஊழியமாகப்பட்டது சரியோ தவறோ தெரியாது, ஆனால் வயதானாலும் புத்தி இல்லை. அவர் கொஞ்சம் என்ன செய்யுங்க, சரி பண்ணுங்க. இதுக்கு ஒரு பகிரங்க ஒரு மன்னிப்பு கேட்க தேவனாய் கர்த்தர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு சகோதரர்களே, நான் செய்தால் தவறு, ஆனால் அதே அவர் செய்தால், ஒரு பைபிள் என்பது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக, அது ஒரு பரிசுத்த ஒரு வேதாகமாக, அவர் பயபக்தியோடு இருக்க வேண்டியதான வேதாகமத்தை தூக்கி சுமக்கிற ஒரு மனுஷர்கள் இன்றைக்கி வேறு யாராவது என்ன கிழிச்சிருந்தால் சும்மா இருப்பாங்களா? வேறு யாராவது பைபிளை கிழிச்சிருந்தால் சும்மா இருப்பாங்களா? அல்ல வேறு யாராவது ஒரு கேக்கு வெடி கொண்டாடி இருந்தால் சும்மா இருப்பாங்களா? ஏன் அந்த கிறிஸ்தவத்தில் இவங்க மட்டும் செய்கிறது கரெக்டு, இவங்க மட்டும் செய்கிறது கரெக்டுன்னு சொல்கிறீங்க? அது ஃபாதர் பெர்க்மான்ஸாக இருக்கட்டும் அல்லது மோகன் சி லாசரஸாக இருக்கட்டும், யார் செய்தாலும் தவறு தான். இதை ஜாமக்காரனாகிய நான் என்ன செய்கிறேன், இனி எவனும் இந்த மாதிரி ஒரு கேக்கை வாங்கி வெட்டக்கூடாது. அப்படி வெட்ட சொன்னாங்க, பப்ளிக்கில் வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீங்களே தவற செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை அடிக்காதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா ஒரு பைபிளை கிழிக்கதான ஒரு சகோதரி வெளிநாட்டில் கிழித்து கொஞ்ச நாள் பிரசங்கிக்கும் போது கீழே விழுந்து செத்து போனாங்க. அது மாதிரி ஃபாதர் பெர்க்மான்ஸுக்கு எதுவும் நடக்காதபடிக்கு தயவு செய்து எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா சபைகளிலும் இதை சொல்லுங்க. பைபிளை கேட்க வெட்டி எவனும் திங்கக்கூடாது. அது கிறிஸ்தவத்துக்கு புனிதமான ஒரு நூல், புனிதமான ஒரு பைபிள், பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு வார்த்தை. இதை விட்டுட்டு எவனாவது இனிமேட்டுக்கு பைபிளில் நான் வந்துட்டு கேட்க வெட்டுறேன் அதை வெட்டுறேன்னு சொல்லி கிறிஸ்தவத்தை கொச்சப்படுத்தாதீங்க. இதுவே ஜாமக்காரனின் எச்சரிக்கை. வரலாற்றில் எல்லா காலகட்டங்களிலும் சில மனிதர்களை தேவன் அசாத்தியமாக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதரின் கதைதான் எளிமையான பாடல் வரிகளால் எவரும் பாடும் வண்ணம் இந்த உலகை மாற்றியமைத்த மைந்தன் இவர். யார் அவர்? யார்தான் அவர்? அனைவராலும் அன்போடு அப்பா, ஃபாதர் என அன்போடு அழைக்கப்படும் ஃபாதர் எஸ்.ஜே. பெர்க்மான்ஸ் அவர்கள் 1974ஆம் ஆண்டு கத்தோலிக்க மத குருவாக பணியை துவங்கிய அவர் 1980களில் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி பட்டி தொட்டி எங்கும் இயேசுவின் அன்பை எளியவரும் கேட்கும் வண்ணம் பாமரனும் பாடும் வண்ணம் பாடல்களை இயற்றி பிரசங்கிக்க துவங்கினார். அன்று அவர் மனதின் பற்றிய தீப்பொறி இன்னும் வேகமாக பற்றி எரிய துவங்கியது. காட்டுத்தீ போல எங்கும் பற்றி எரிய ஆரம்பித்தது. பல பாடல்கள் மற்றும் துதி ஆராதனைகள் மூலம் பலருடைய வாழ்க்கையின் கசப்புகளையும் வெறுப்புகளையும் பாவங்களையும் நீக்கி இயேசுவின் அன்பை அவருடைய உள்ளங்களில் மலரச் செய்தது. 1990களில் ஜெபத்தோட்டம் ஊழியத்தை காளையார்கோவிலில் நிறுவினார். அத்தலம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரின் அன்பை உணரச் செய்யும் ஒரு கலங்கரை விளக்கமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தைகளையும் இயேசுவின் அன்பையும் அழகிய பாடல்களாக எழுதி ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களாக வெளியிட துவங்கிய அவர் இன்று வரை 457க்கும் அதிகமான பாடல்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் ஏன் பல நாடுகளிலும் இன்னும் பல மொழிகளிலும் சுவிசேஷத்தை வாடிய உள்ளங்களில் உயிர்ப்பிக்கும் ஜீவ வார்த்தைகளாக வீசத் தொடங்கியது. கிருபையினால் புனிதம் குறையாமல் தேவ திட்டத்தை இன்றளவும் தன்னுடைய 76வது வயதிலேயும் சற்றும் சாரம் குறையாமல் தியாகம் நிறைந்து ஒரு ஆராதனை வீரனாக நிறைவேற்றி வருகிறார். இன்று பிறந்த நாள் காணும் அவருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எழுப்புதல் தீயாய் இன்னும் பலரை உயிர்ப்பிக்கட்டும் இந்த தேவ மனிதர்.